ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொல்கட்டா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 kg சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், பூண்டு பேஸ்ட். மூணு டேபிள் ஸ்பூன் யோகர்ட் சேர்த்துக்கிறேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறேங்க. சால்ட் டேஸ்ட் கேப்ப 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். நான் 2 ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுலேருந்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து வச்சிடணும். இது நல்லா கலக்கி வச்சுருக்கேங்க. இது ஒரு 40 மினிட்ஸ் ஊறட்டும், அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் வந்து நான் ஆனியன் பொரிச்சு எடுத்த ஆயிலே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இப்போ இந்த ஆயிலில் சேர்த்துறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேங்க. உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம். இதை ஒரு 2 நிமிஷம் வணக்கலாம். மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் தேவையானவங்க இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் இதோட சேர்த்துறேங்க. இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வணக்கணுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கணும். இதுல உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேங்க. ஒரு கப் கொதிக்கிற வாட்டர் சேர்த்துக்கிறேங்க. இதை வந்து நம்ம இப்போ லோ ஃப்ளேம்ல ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க. கேவரா வாட்டர் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க. தண்ணி உழவு வச்சிருக்கேங்க. அதுல கொஞ்சம் ஸ்பைஸ் எல்லாம் சேர்த்துடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புதினா, சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு போடுறேங்க. தண்ணி கொச்சிடுச்சுங்க. இதுல நான் வந்து 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுருவேன். ரைஸ் ஒரு 60% பாயில் ஆயிருக்குங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் இது மேலே போட்டுக்கிறேன். கொஞ்சம் பால் பவுடர் 1 ஸ்பூன் போடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன். ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கேவரா வாட்டர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க.
கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போடுறேன். மீதம் உள்ள எடுத்து மேலே சேர்த்துறேங்க. ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேங்க. கேசர் வாட்டர் கொஞ்சம் வச்சிருக்கேன், அது போட்டுடுறேங்க மேலே. கொஞ்சமா கொத்தமல்லி மேலே போட்டுக்கிறேங்க. இது மேலே இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு கொஞ்சம் நல்லா தம் போட்டுடுறேங்க. வடிச்ச தண்ணி மேலே வெயிட் வச்சிருக்கேங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க தம்ல. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொல்கட்டா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.